உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நம்ம தமிழகத்தில் திடீரென மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. யார் யார் இனி எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை பார்த்து விடுவோம். நமக்கெல்லாம் தெரியும், நாம் பயன்படுத்துகிற யூனிட்டுக்கு தகுந்தவாறு நாம் மின் கட்டணத்தை செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் 400 யூனிட்டுகள் வரைக்கும் பயன்படுத்துபவர்கள் ஏற்கனவே யூனிட்டுக்கு ₹4.60 செலுத்தி வந்தார்கள். ஆனால் புதிய கட்டணமாக 20 காசுகள் உயர்ந்து ₹4.80 என்ற வீதத்தில் செலுத்த வேண்டி இருக்கும். சரி, 400லிருந்து அதாவது 401லிருந்து 500 யூனிட் பயன்படுத்துகிறவங்க ஏற்கனவே யூனிட் ஒன்றுக்கு ₹6.15 செலுத்தி வந்தார்கள். தற்பொழுது 30 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ₹6.45 ஒரு யூனிட்டுக்கு செலுத்த வேண்டி இருக்கும். 501 யூனிட்லேருந்து 600 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்க ஏற்கனவே ₹8.15 செலுத்தி வந்தார்கள். தற்பொழுது 40 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹8.55 செலுத்த வேண்டி இருக்கும். 601 யூனிட்லேருந்து 800 யூனிட்டுகள் வரைக்கும் பயன்படுத்துகிறவர்கள் ஏற்கனவே ₹9.20 ஒரு யூனிட்டுக்கு செலுத்தி வந்தார்கள். தற்பொழுது 45 காசுகள் உயர்ந்திருக்கிறது. ₹9.65 ஒரு யூனிட்டுக்கு செலுத்த வேண்டியிருக்கும். 801லிருந்து சுமார் 1000 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவர்கள் ஒரு யூனிட்டுக்கு ₹10.20 செலுத்தி வந்தார்கள். ஆனால் தற்பொழுது 50 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹10.70 செலுத்த வேண்டி இருக்கும். 1000த்திற்கும் மேற்பட்ட யூனிட்டுகளை பயன்படுத்தி வந்தவர்களுக்கு இன்னும் சற்றே அதிகம் 55 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் செலுத்தி வந்தது ₹11.25. தற்பொழுது ₹11.80 செலுத்த வேண்டி இருக்கும். 1000 யூனிட்டுக்கு மேலே இது. சரி, எப்போது முதல் அமல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அமலுக்கு வந்து விட்டது. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு விட்டது. 1ஆம் தேதியிலிருந்தே கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜூலை 1 வீடுகளுக்கு நீங்கள் கேட்கலாம், சார் ஏற்கனவே 100 யூனிட்டுக்குள்ளே வீடுகளுக்கு பயன்படுத்தினா ஃப்ரீ, எந்த காசும் வாங்க மாட்டாங்க, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 100 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மின்சாரம் ஃப்ரீ, இலவசம். 100 யூனிட்டுக்கு மேலே போனால் தான் நாம் சொல்கிற அந்த 100 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் பொருந்தும். வழிபாட்டு தலங்களுக்கும் உயர்த்தப்பட்டுள்ளதா என்றால் ஆம், உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 120 யூனிட் வரைக்கும் ஏற்கனவே ₹5.90 செலுத்தி வந்தார்கள். 30 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹6.20 இனி அவர்கள் செலுத்த வேண்டி இருக்கும். திடீரென இவ்வாறு தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.